இந்த இளைஞர் சொல்கிற மாதிரி நாங்கள் இந்த ஊரை வந்து கண்டுக்காமலாம் வந்து இல்லை, இந்த இளைஞர் வந்து ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காண்டி தான் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த கலெக்டர் இந்த விஷயத்தை வந்து முன்வைக்கிறார். ஸோ ஆக மொத்தம் இந்த விஷயம் வந்து நம்ம எப்படி வந்து பார்க்கலாம் வந்து அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு இளைஞர், ஒரு படித்த பட்டதாரி, ஜாலியாக ரீல்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருந்தவர், இன்றைக்கி அவரால் அந்த கூமாப்பட்டி அப்படின்ற கிராமத்தை தமிழ்நாடே வந்து திரும்பி பார்க்குது. எல்லா இடத்துலையுமே, எல்லா நியூஸ்லேயுமே, சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே இதை பற்றி பேசுகிறாங்க, மீம்ஸ் போடுறாங்க. ஸோ இது அந்த தங்கப்பாண்டி அப்படின்ற அந்த நபரால் அவங்க ஊருக்கே ஒரு பெரிய பெருமை வந்து சேர்ந்துருக்கு. தமிழக அரசு வந்து நிதி ஒதுக்காத வரைக்கும் இந்த விஷயம் வந்து ஒரு பேசு பொருள் பெருசாக வந்து ஆயிருக்கு. இது ரொம்பவே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான். பட் ஆனால் இவர் அந்த லேக்கில் போய் வந்து எடுத்ததெல்லாம் வந்து பர்மிஷன் இல்லாமல் தான் வந்து எடுத்திருக்காரு. ஏன்னா இது பொதுப்பணித்துறை வசத்தில் இருக்கக்கூடிய ஏரியா. அங்கே இவங்க ஜாலியாக போயிட்டு வந்து ஷூட் பண்ணிட்டு வந்து இருந்திருக்காங்க. பட் இது இப்போ வைரலான காரணத்தினால இவர் மேலே சட்ட நடவடிக்கை பாயலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. போதாத பட்சத்துக்கு நேற்று இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி 10 கோடி கொடுத்தாரு, அது இன்னும் வந்து சேரலை அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து இப்போ நியூஸ் சேனலில் வந்து சொன்னது வேற எக்கு தப்பாக வந்து வைரல் ஆயிடுச்சு. ஸோ இதனால தமிழக அரசு இவர் மேலே கோவமடைய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ட்ரம்ப் கார்டாகவே இவர் வந்து பெர்மிஷன் இல்லாமல் லேக் சைடெலாம் வந்து எடுத்த வீடியோஸ் வேறு இவங்க கையில் இருக்கிற காரணத்தினால எப்போனாலும் இந்த தங்கப்பாண்டி அப்படின்ற இந்த இன்ஃப்ளூயன்சர் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ போக போக வந்து பார்க்கலாம். ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். பட் அதனால இந்த கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தையே மொத்த தமிழ்நாடு மக்களுமே திரும்பி பார்க்குற வகையில் இந்த விஷயம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ தொடர்ந்து நிறைய மக்கள் அங்கே பயணம் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. பட் இதுக்கான விஷயத்தை வந்து புரிஞ்சுட்டு இன்னும் அங்கே நிறைய சிக்கல்லாம் வந்து இருக்குது அப்படின்ட்டு தமிழக மக்கள் தெரிஞ்சுட்டு அங்கே அந்த சுற்றுலாத்தலத்துக்கு வந்து போனால் நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலாக கூமாப்பட்டி சுற்றியுமே நிறைய நீர்வீழ்ச்சிகள், கிட்டத்தட்ட ஒரு 6 நீர்வீழ்ச்சிகள் வந்து இருக்குது. இந்த பிளவக்கல் டேமை தவிரவே ஒரு 4-5 டேம் அந்த பகுதியை சுற்றி வந்து இருக்குது. மேபி கூமாப்பட்டி போயிட்டு டிசப்பாயிண்ட் ஆனவங்க மற்ற இடங்களுக்குமே வந்து போகலாம். ஏன்னா அது இருக்கிறதே மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு ஏரியாவில் தான்.